அதிமுக பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து எடப்பாடியை மாற்றி கோவையை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவரை நியமிக்க அமித்ஷா முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிமுக தலைமையிலான கூட்டணி என்று எடப்பாடி பழனிசாமியும், என்டிஏ தலைமையிலான கூட்டணி என்று அமித்ஷாவும் பொது மேடைகளில் கூறியது அதிமுகவினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி வந்தது. பாஜக தலைவர்கள் சொல்வதைத்தான் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து வந்தனர். 2 கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கத்தின் தலைவரை டெல்லிக்கு வரவழைத்து அமித்ஷா பேசியது அதிமுகவினரிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. மேலும் ஜெயலலிதா இருந்திருந்தால் டெல்லி பாஜக தலைமையே சென்னை போயஸ் கார்டன் வாசலில் பல நாள் தவம் இருக்கும்படி செய்திருப்பார். இப்படியெல்லாம் நடந்திருக்குமா என சமூக வலைதளங்களில் தங்கள் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தனர். அதிமுக பாஜக கூட்டணி என்று கூறினாலும் இரு கட்சி முக்கிய தலைவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் தொடரத்தான் செய்கிறது. 60 தொகுதிகளுக்கு மேல் பாஜகவுக்கு ஒதுக்க வேண்டும் என்று பாஜக தலைமை மிரட்டி வந்தது. அது மட்டுமல்ல, அதிமுகவுக்கு எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளதோ அந்த தொகுதிகளை கேட்டு அண்ணாமலை ஒரு பக்கம் டார்ச்சர் கொடுத்து வந்தார். ஒரு சில தொகுதிகளை கேட்டு வாங்கியதும் அதிமுகவினர் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இப்படியாக பாஜகவின் அத்துமீறல் அதிமுகவில் கடைக்கோடி தொண்டர்கள் வரை எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. ஆனால் முக்கிய நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி சமாதானப்படுத்தினாலும் தொண்டர்களை சமாளிக்க முடியாமல் அவர் திணறி வந்தார். இதற்கிடையே தமிழக தேர்தல் குறித்து மத்திய உளவுத்துறையின் அறிக்கை கவலை அளிக்கும் வகையில் இருப்பதாக கூறியுள்ளது. இந்த தகவல் அமித்ஷாவுக்கு சென்றதால் அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் தான் அமித்ஷா தமிழகத்தில் பிரச்சாரத்தை குறைத்துக் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடியே 4 முறைக்கு மேல் தமிழ்நாட்டிற்கு பிரச்சாரத்திற்கு வந்த நிலையில் அமித்ஷா பாஜக போட்டியிடும் மொடாங்குறிஞ்சி மற்றும் மயிலாப்பூர் தொகுதிகளில் மட்டுமே பிரச்சாரம் செய்தார். அதன் பின்பு அவர் வர விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக தீநகர் உள்ளிட்ட சில தொகுதிகளை அதிமுகவிடம் கேட்டும் எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டார். இதனால் அமித்ஷா அதிருப்தியில் உள்ளதாகவும் அதனால் தான் அவர் தமிழகத்தில் இந்த முறை பிரச்சாரத்தில் அதிக ஆர்வம் காட்டவில்லை என்றும் தகவல்கள் வெளியானது. மேலும் இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி கடும் சரிவை சந்திக்கும் என்றும் தோல்வி குறித்து முக்கியமான அறிக்கையை மத்திய உளவுத்துறை அமித்ஷாவுக்கு கொடுத்துள்ளதாகவும் அதை பார்த்து அமித்ஷாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளரை மாற்றுவதற்கு அவர் முடிவெடுத்துள்ளதாகவும் அதற்காக அவர் காய் நகர்த்தி வரும் தகவலும் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கான உள்ளடி வேலைகளில் அண்ணாமலை அமித்ஷா களம் இறக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக அதிமுகவில் வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளரை குறிவைத்து அண்ணாமலை பிரச்சாரத்திற்கு சென்றதும் தெரிய வந்துள்ளது. அந்த அதிமுக வேட்பாளர்களுடன் அண்ணாமலை திருப்திகரமான பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அமித்ஷாவசம் கொண்டு வரும் வேலைகளை கனகச்சிதமாக அண்ணாமலை முடித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதற்காக பிளான் ஏ திட்டத்தை மறைமுகமாக அமித்ஷா செயல்படுத்தி வருவதும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து பல விஷயங்களில் முரண்பட்டு வருவது உள்ளிட்டவைகளால் எடப்பாடி பழனிசாமி மீது அமித்ஷா கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் அதனால் இந்த அதிரடி நடவடிக்கையை அமித்ஷா கையில் எடுத்ததும் தெரிய வந்துள்ளது. அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியை கோவையை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு வழங்குவதற்கான ஆயத்த பணிகளை அமித்ஷா கனகச்சிதமாக செய்து வருவதாக பாஜக தலைவர்கள் மத்தியில் பேசப்படும் தகவல் அதிமுகவினர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த அரசியல் களத்திலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.